குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதுவரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று வரை சிறப்பு பேருந்துகள் மூலமாக 9,20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை இன்று ஏராளமான பயணிகள் பொங்கல் பண்டிகையை தங்களது சொந்த ஊர்களிலும் கொண்டாடுவதற்காக தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்துகளின் பின்னாடி ஓடி சென்றபடியே முந்தியடித்தபடி பயணிகள் தங்களது இருக்கையை பிடித்து வருகின்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது. பேருந்துகளின் குறைந்த அளவிலான, அதாவது சொற்ப பேருந்துகள் மட்டுமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுவதால் மக்களின் கூட்டம் அலைமோதி வருவதன் காரணமாக இந்த தள்ளுமுள்ளும் முந்தியடிப்பும் அந்த பேருந்தின் பின்னால் சென்று ஜன்னல் வழியாக இடம் பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.